இந்த பீடில் இன்ஸ்பயர் பண்ணி தான் 30 ஃபீட் உயரமான இந்த பேம்பு டவர் எந்த ஒரு எலக்ட்ரிக் ஆர் ஹீட் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் ஜஸ்ட் ஏரில் உள்ள மாய்ச்சரில் இருந்து டெய்லி 100 லிட்டர் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? எஸ், இட் இஸ் அ ஸ்டோரி ஆஃப் அ பேர்டில், ஏ நேச்சர்ஸ் வாட்டர் ஹார்வெஸ்டர். 1990 பார்க்கருங்கிற பயாலஜிஸ்ட் நபீப் டெசர்ட்டுக்கு ரிசர்ச் பண்ண போகிறாரு. ஏன்னா இந்த டெசர்ட்டில் வாட்டருக்கான சோர்ஸே கிடையாது. ஸோ இந்த டெசர்ட்டில் உள்ள உயிரினங்கள் எப்படி தண்ணி இல்லாமல் வாழுதுன்னு தெரிஞ்சுக்க அங்கே போகிறாரு. அப்போ ஒரு வினோதமான பீடில் நோட்டீஸ் பண்ணுறாரு. இந்த நபீப் டெசர்ட்டில் ஒரே வாட்டர் சோர்ஸ் இந்த ஃபாக் மட்டும்தான். இந்த பீடில் என்ன பண்ணுதுன்னா, எப்பெல்லாம் ஃபாக் வருதோ இந்த சாண்ட் டியூனுக்கு மேலே போயிட்டு இது மாதிரி யோகா போஸில் நின்றும். இந்த பீடில் நீங்கள் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் பார்த்தீங்கன்னா இதில் டைனி பம்ப்ஸ் அண்ட் சேனல்ஸ் இருக்கும். இந்த பம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபிலிக், அதாவது வாட்டரை அட்ராக்ட் பண்ணக்கூடியது. இந்த சேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்ரோஃபோபிக், அதாவது வாட்டரை ரிப்பல் பண்ணக்கூடியது. ஸோ ஏரில் உள்ள மாய்ச்சர் இந்த பம்ப்ஸில் அட்ராக்ட் ஆகி இந்த சேனல் வழியாக ஸ்லைட் ஆகி பீடிலோட மவுத்துக்கு வரும். இந்த பீடிலை பற்றி இவர் பப்ளிஷும் பண்ணுறாரு. இதை பார்த்துட்டு சில இன்ஜினியர்ஸ் அதை அப்படியே காப்பி பண்ணி தண்ணியே இல்லாத ஆப்பிரிக்காவில் உள்ள இந்த வில்லேஜில் இந்த பேம்பு டவரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. இப்போது இந்த வில்லேஜ் உள்ள மக்களுக்கு டெய்லி 100 லிட்டர் வாட்டர் கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் இந்த சின்ன பீடில் தான். சம்டைம்ஸ் the biggest ideas don't come from a big machines but from a tiny beetle showing us how to catch water from a sky.